கர்த்தர் நல்லவர், சேனைகளின் கர்த்தர். இந்த நாளிலும் பலவானை கட்ட வேண்டும் என்கிறதான ஓமையை கடந்த ஒரு 4 வாரங்களாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதிலே மார்க்கு என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை தான் கடந்த வாரத்திலே நம்ம தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார் இல்லைங்களா. இந்த புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய நற்செய்தி புத்தகங்களில் இருக்கிறதான இந்த ஓமைகள் இல்லை 46 ஓமைகள் இருக்கிறது. அதில் 7 ஓமைகளை நிறைவு செய்து 8வது ஓமை பலவானை கட்ட வேண்டும். அதில் மத்தேயு எழுதின அந்த நற்செய்தி நூலிலே மத்தேயு என்ன சொல்லியிருக்கார் என்பதை நம்ம தியானித்தோம். அதைத் தொடர்ந்து மார்க்கு என்ன சொல்லியிருக்கிறார் என்பதைத்தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். 3 ஒரே தன்மை உடையது சினாப்டிக் காஸ்பிள், ஒரே தன்மை வாய்ந்த நற்செய்தி புத்தகங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதில் ஒரே ஒரு புத்தகம் மாத்திரம் எப்பொழுதுமே வேறுபட்ட ஒரு கருத்துகளையும் வேறுபட்ட வேறு காரியங்களையும், இவர்கள் ஒரே மாதிரி காரியங்களை சொல்லாமல் அவர்களிலிருந்து தனித்துவமான காரியத்தை யோவான் சொல்லுகிறார். ஆகவே பொதுவாய் மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 நற்செய்தி புத்தகங்களும் ஒரே தன்மை உடைய காரியங்களை போதிக்கிறதாகவும் அதே காரியங்களை வேறுபட்ட விதத்திலே வேறு ஒரு புரிந்து கொள்ளுதலோடு கூட கடவுளோடு இருக்கிறதான ஒரு நெருக்கத்தை, இயேசுவோடு கூட இருக்கிறதான ஒரு நெருங்கிய ஐக்கியத்தை உணர்ந்து யோவான் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நற்செய்தி புத்தகத்திலே வேறுபட்ட ஒரு காரியமாய் குறிப்பிடப்பட்டிருக்கிறார். அவர் தூங்கும்பொழுது கூட எல்லோரும் இயேசு கிறிஸ்துவின் வரலாறை, அவருடைய பிறப்பை குறித்து சொல்லும் பொழுது மரியாளை குறித்தும் யோசேப்பை குறித்தும், அவர் எந்த ஊரில் பிறந்தார், எந்த வயது வரைக்கும் இருந்தார், எங்கிருந்து எங்கு வந்தார்கள், எந்த இடத்துல பிறந்தார் என்கிற கால வரையறைகளை குறிக்கக்கூடிய ஒரு நற்செய்தி புத்தகங்களாக இருக்கிறது. ஆனால் யோவான் மாத்திரம்தான் அவர் அதை குறிப்பிடும் பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்று சொல்லி ஆதியிலிருந்து தேவன் இருக்கிறார், அல்பா ஒமேகா, இல்லை முதலும் முடிவும், துவக்கமும் முடிவும் அவர்தான் என்பதை அவர் அச்சுறுத்தி, அவர் அதை உறுதிப்படுத்தி சொல்லுகிறது நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த 3 பேரும் ஒரே தன்மை தான் குறிக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொருத்தரும் கேள்விப்படும் பொழுது வார்த்தைகள் வித்தியாசப்படும் இல்லைங்களா. இப்போது ஒரு விஷயத்தை ஒருத்தர்கிட்ட ஒரு காதில் சொல்கிறோம் அப்படின்னும்போது, இங்கே துவங்கின ஒரு காரியம் அங்கே சூரியக்கிட்ட போய் முடியும் போது நான் சொன்னதே அங்கே போகாது, அது வேறு மாதிரி முடிஞ்சிடும். குழந்தைங்களுக்கு கூட நாங்கள் கேம் நடத்தணும். அது நம்ம இங்கே சொல்லும்போது நம்ம ஒரு குழந்தை காதில் சொல்கிறோம், ஏசு உன்னை நேசிக்கிறாருன்னு சொல்கிறோம். பக்கத்தில் இருக்கிறதுன்னா மறந்துட்டுக்குது, நேசிக்கிறாருன்னு சொல்லிச்சு. அது பக்கத்தில் இருக்கிறது சிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக அங்கே வரும்போது நான் என்ன சொன்னேன்னு கேட்டால் அந்த குழந்தை சொல்லுது ஷின்னு சொன்னேன்னா, இல்லை என்ன பாஸ்ட் என்ன சொன்னார் காதில்னு கேட்டால் ஷ் அப்படின்னாரா. நான் ஷின்னு சொல்லவே இல்லை, ஏசு நேசிக்கிறாருன்னு சொன்னேன். அது அங்கே போய் ஸ்ப்ரெட் ஆகி வரும்போது அதுமாரி மாறிட்டுக்குது. இவங்க கேள்விப்பட்டதை எழுதுகிறவர்கள், கேட்டதை எழுதலை, கண்களால் பார்த்ததை உணர்ந்தது தான் எழுதுகிறாங்க. ஒவ்வொருடைய புரிந்து கொள்ளுதல் வேறு. ஒரே கிளாஸில் 50 மாணவர்கள் இருக்கிறாங்கன்னா 50 பேருக்கு ஒரே பாடத்தை நடத்துவாங்க. ஆனால் ஒரு கேள்விக்கு 50 பிள்ளைங்களும் வேறு விதமான பதில் எழுதும். அவங்க எப்படி புரிஞ்சுன்னு இருக்கிறாங்களோ அப்படி தான் எழுதுவாங்க. ஆமாம் தானேங்க. நம்மளுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குது, நம்மளுக்கு எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோமோ அப்படி தான் நம்மளால் எழுத முடியும். அதுபோல் தான் இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 பேருமே ஒரே தன்மையுடைய கருத்துக்களை எழுதுகிறாங்க. ஒருவேளை பக்கத்தில் உட்காந்து பார்த்து எழுதியிருக்கலாம், இல்லை அதுபோல் கூட இது இருக்கலாம். ஆனால் யோவான் மாத்திரம் ஜெபம் பண்ணி எல்லாரும் தூங்கின பிறகு உட்காந்து எழுதுகிறார். அவர் தனியாக எழுதுகிறார், ஓலைச்சுவடி எழுதுறது போல். ஆண்டவருக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போதே முன்னுரையை அப்படியே சும்மா அதிரணும். அப்படி நம்ம எழுதும்போதே, அதாவது நம்மளுடைய முன்னுரை கட்டுரை எழுதும் பொழுது நம்ம கட்டுரை முன்னுரை படிக்கும்போது நம்மளுக்கு 100 மார்க் 10 மார்க் கொடுக்கணும். அந்த மாதிரி முன்னுரை அந்த மாதிரி இருக்கணும், ப்ரெசன்டேஷன் இல்லை, அதுதான் விஷயம். அப்போது அவருடைய எல்லாரும் இவங்க சொல்கிற மாதிரி ஒரே தன்மையை சொல்லலை, இவர் வித்தியாசம் மாறுபட்ட கருத்தை சொல்கிறார். இப்போ மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 நற்செய்தி புத்தகங்களில் முதலாவது
நற்செய்தி புத்தகம் எதுதான்? வெரி குட், உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க்கு தான் முதன்மையான புத்தகம், முதலாவது எழுதப்பட்ட புத்தகம். அதை பார்த்து அதனுடைய ஒரு பெரிய புத்தகம். அது எழுதப்பட்ட பிறகுதான் மத்தேயு, லூக்கா, யோவான். இப்போது மார்க்கு முதல் புத்தகமாக இருந்தாலும் வரிசைப்படுத்தும் பொழுது மத்தேயு முதலாவது வருது இல்லைங்களா? இப்போது நான் ஃபஸ்ட் ரேங்க் கேட்டாலுமே எடுக்கலைன்னு வச்சுங்க, சின்ன வயசில் எடுத்துருப்பேன். 1வது 2வது படிக்கும்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ 1வது படிக்கும்போது நல்லா படிப்புப்பா. அந்த 4ஆம் கிளாஸ் போனேன், ஒரு டீச்சர் இருந்துச்சு, அந்த டீச்சர்கிட்ட போய் தான்ப்பா நீ கெட்டு போயிட்டு படிக்காமல் போட்டேன். ஏன்னா நான் 3ஆம் படிக்கிறதுக்கு எங்கள் டீச்சருங்களாம் எனக்கு வேலையெல்லாம் விட மாட்டாங்க, நான் நல்லா படிக்கிற பையன்னு சொல்லிட்டு. 4வது படிக்கும்போது நல்லா படிக்கிற பையன் அவன் படிச்சுக்குவான்ட்டு அந்த டீச்சர் தான் எனக்கு காப்பி வேணுறதுக்கு காமிச்சாங்க. அப்போ தான் படிக்கிறது போயிடுச்சு. ஏன்னா அந்த டீச்சர் பாதி காப்பி எனக்கு கொடுக்கும் குடிச்சிட்டு, அது குடிச்சு மக்காயிடுச்சு. அது எப்படியோ அது போச்சு. அதுக்கு எதுக்கு என்ன சொல்கிறேன்னா, நான் ஃபஸ்ட் ரேங்கே ஏற்றாலும் ஆல்ஃபபெட் ஆர்டரில் போடும்போது யாபேத் பென்னா ஒய் இல்லை ஒய் தான் வரும் எனக்கு. இப்போ ஒய்ன்னும் போது நான் எங்கே தான் உக்காரணும்? லாஸ்ட்டு தான் வரும். ஒய்ன்றது கடைசி தான். ஃபஸ்ட் ரேங்கே ஏற்றா கூட எங்கே தான் வரும்? ஆமாம். அதுபோல் அட்டவணைப்படுத்தப்படும் பொழுது மத்தேயு முதலாவது வருது. ஆனால் மார்க்கு முதலாவது எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அவர் மிகப்பெரிய ஒரு புரிந்து கொள்ளுதலோடு கூட இது எழுதுகிறார். பலவானை கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு பலவான் இருக்கிறான் என்றால் ஒரு வீட்டையோ ஒரு இப்போ பாருங்கள், உதாரணம் சொல்லணுன்னா பலவானை கட்ட வேண்டும் அப்படின்னும் பொழுது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம், குறிப்பிடப்பட்டிருக்கிற காரியம் 27வது வசனத்தை நம்ம வாசிப்போம். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவனுடைய உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது. கட்டினானாகில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான். ஆண்டவர் இந்த ஓமையை சொல்லுவதற்கு காரணம் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது, பிசாசு பிடித்த ஒரு மனிதனை இயேசு சுகமாக்குறார். சுகமாக்கின ஆண்டவர் இடத்துல இவங்க கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இயேசு எந்த வல்லமையினால் இதை செய்கிறாரு? அவரே ஒரு பிசாசினுடைய தலைவன் தான். அதனால தான் பிசாசு அவர் பேச்சுக்கு கீழ்ப்படியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளோ நல்லவர்களாக இருந்து நல்லது பண்ணாலுமே உங்களை யாருன்னா நல்லவங்கன்னு சொல்கிறாங்களே, நம்ம நல்லது பண்ண நமக்கு என்ன பேர் கிடைக்கும்? நமக்கு என்ன பேர் கொடுப்பாங்க? நல்லவன்ற பேர் என்றைக்குமே கிடைக்காது. நல்லவங்கன்ற பேர் யார் திரும்ப கொடுப்பாங்க? யார் ஒஸ்ட்டாகிறாங்களோ அவங்க தான் ரொம்ப நல்லவருங்க அவருன்னுவாங்க. நீ நல்லதே பண்ணால் கூட எவ்வளோ நன்மைகளை பண்ணியிருப்பீங்க, மறைமுகமாக எவ்வளோ உதவி செஞ்சுருப்பீங்க, கண்ணுக்கு தெரிஞ்சு உதவி பண்ணுங்க, கண்ணுக்கு தெரியாமல் உதவி பண்ணுவீங்க. அப்படியெல்லாம் நீங்கள் உதவி பண்ணால் கூட உங்களை யாருமே என்னமா பார்த்தாங்க, என்ன போட்டுறதில் கூறியவங்க நம்மளை அப்படி புகழ்ந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த உலகம் அப்படிப்பட்ட ஒரு உலகம்தான். இயேசு ஒரு அற்புதத்தை செய்யும்போது அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லை. அப்போ அவர் செஞ்ச அற்புதத்தை குற்றப்படுத்துகிறாங்க. பிசாசை எப்படி துரத்த முடியும் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு தான் இயேசு பதில் சொல்கிறார். இப்போ பலவானை கட்டினால் ஒழிய அந்த வீட்டில் என்ன பண்ண முடியாது? கொள்ளடிக்க முடியாது. பேங்க்கு கொள்ளடிக்கிறதுக்கு போனோம் அப்படின்னா, பேங்க்கில் கொள்ளடிக்கிறதுக்கு போகிறோம் அப்படின்னா பேங்க்கில் போய் கொள்ளடிக்க முடியுமா? முடியாது. ஏன் தெரியுமா? பெரும்பாலும் எல்லா பேங்க்லேயும் வாட்ச்மேனாக இருக்கிறவங்க நான் பார்த்துருக்குறேன். எக்ஸ் ஆர்மி, பொதுவாக இந்த ஆர்மியிலிருந்து இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றவர்களை எஸ்பிஐயில், கனரா பேங்க்கு, ஒரு நல்ல பெரிய பெரிய பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா இராணுவத்தில் ஓய்வு பெற்றவங்கள தான் என்ன பண்ணுவாங்க? வைப்பாங்க. அவங்க தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கம்பீரமாக, அவங்க தோற்றம்லாம் அவங்க பலவானாக இருக்கிறதுனால அவங்க துப்பாக்கி வச்சுனே நிற்பாங்க. குண்டுக்கு தான் இல்லையான்னு தெரியல நம்மளுக்கு, ஆனால் துப்பாக்கி வச்சுன்னு நின்று இருப்பாங்க. அவங்கள பார்த்தாவே சார் சல்யூட் சார்ன்னு சொல்லலாம். நம்ம அவங்கள பார்த்தாவே தோணும் வணக்கம் பண்ணன்ட்டு. ஏன்னா அவங்க கம்பீரமாக இருப்பாங்க. சில ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா வாட்ச்மேனு வச்சுருப்பாங்க, விசில் கூட ஊத முடியாது அவரால். நான் பார்த்துக்கிறேன். நான் ஒரு ஸ்கூலில் படித்தேன். அந்த வாட்ச்மேன் ரொம்ப பாவமாக இருக்கும். விசில் வாங்கி நானே ஊதி நானே கொடி காட்டி நிற்க வைப்பேன். ஏன்னா அவர் பார்த்தா எவனும் நிறுத்துற மாதிரி தெரில. ரொம்ப நேரமாக நின்று இருக்கிறேங்க. பசங்களை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் விடணும். இத்தனைக்கும் வெள்ளை கோட்டெலாம் போட்டிருக்கிறாங்க. இவர் கொடி வச்சுக்கின்னு விசில் வச்சுன்னு முன்னாடி போகிறாரு, பின்னாடி வர்றாரு, முன்னாடி போகிறாரு, பின்னாடி. ஏன்னா எவனும் நிறுத்த மாட்டான். அவரை பார்த்தவொன்னே என்ன பண்ண மாட்டான்? நிறுத்த மாட்டான். ஓரமாக போய் அவரே பயந்து பின்னாடி வந்துடுறாரு. பார்த்துனே இருந்தோம். ரொம்ப இவர் பண்ண மாட்டாருன்ட்டு
இந்த ஸ்டாப்னு ஒரு போர்டு இருந்துச்சு, நீ கொடுங்க தயவு செஞ்சு கொடுங்கன்ட்டு. ஏன்னா ஒரு 8th படிச்சிருப்பான் நேற்றுக்கு. ஐயா கொடுங்க ஏன்ட்டு வாங்கிக்கினேன். நான் கையில் வச்சுக்கினேன். அப்படியே போய் நடுவில் இப்படி நின்ட்டேன். 2 பக்கமும் அப்படியே நின்னாங்க, போயிட்டாங்க. தினமும் வந்து நீயே இது பண்ணுப்பா, சம்பளம் எனக்கு கொடுக்குறாங்க, உங்களுக்கு தானே கொடுக்குறாங்க, போயா. ஏதோ ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு நிற்கிறிய, நாங்களும் சீக்கிரமாக வீட்டுக்கு போக தேவையில்ல, முன்னாடி போகிற பின்னாடி வர முன்னாடி போகிற. அதான் ஒரு பிரிஸ்காக இருக்கணும். பலவானா இருந்தால் தான் நிறுத்துவான், இல்லை நிறுத்த மாட்டான். அது ஏதோ வியாதிப்பட்டுக்குது, அது நம்மளை பார்த்தோ அது பயமே இருக்காது அதுக்கு. அதனால் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, அவர்னா போலீஸ்காராக அவர் ஸ்டாப் சொன்னாலும் நின்றுணுமா அப்படியே அப்படின்னு. சில பேர்லாம் பார்த்தா ஆள் கூட டம்மியாக தான் இருப்பாங்க, ஆனால் அவங்கள பார்த்தா பயமாக இருக்கும், நிறுத்திடணும். ஆனால் அவங்க குழந்தை மாதிரி இருப்பாங்க. சும்மா பேஸ் தான் டெரராக இருக்கும் நிறைய பேருக்கு, ஆனால் இருதயத்தில் எப்படி இருப்பாங்க? ஆமாம், சிலது சிரிச்சுக்கினே இருக்கும். ஆனால் அது மாதிரி விஷக்கிருமி யாருமே இருக்க முடியாது. பலவானை கட்ட வேண்டும். பலவான் அவனை கட்டினா தான் அந்த வீடை கொள்ளடிக்க முடியும், இல்லை? அப்போது பலவானை கட்டணும். அப்படி கட்டணுன்றது யார் தெரியுமா? பிசாசை கட்டினா தான் அந்த இடத்துல வந்து ஒரு விடுதலை உண்டாகும். இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஏசு அற்புதம் பண்ணார், அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் பொய்யே பரப்புகிறாங்க. நமக்கு வேண்டப்பட்டவங்க யாரோ ஒரு நல்லது நடந்துட்டுன்னு வச்சுங்களேன், அந்த நல்லதை ஸ்ப்ரெட் பண்ணணும், அதை வந்து எல்லாருக்கும் சொல்லணும். அது எப்படி சொல்லுவோம்? பரவாயில்லைங்க, அவங்க ரொம்ப காலமாக வேண்டாங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாங்க, கடவுளுக்குடைய கிருபையில் அவங்களுக்கு கிடச்சிருக்குது, இதுதான் சொல்லணும் நல்லவங்களா இருந்தால். அது எப்படி வாங்கச்சு எனக்கு தெரியாது. அது எப்படி வீடு கிடச்சி தெரியாது எனக்கு. எல்லாம் ஊர் சொத்து தான் அது. இது வந்து ஆசீர்வாதத்தில் சொல்ல, வைத்தியத்தில் சொல்கிறது. இது கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன பண்ணோம்? பரவாயில்லைங்க, கடவுள் உங்களை ஆசீர்வச்சிருக்கிறாரு, ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணீங்க, ரொம்ப நாளாக வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டீங்க, ரொம்ப நாளாக உங்களுக்கு வந்து பாவம் நீங்கள் நகையே போட்டுன்னு வர மாட்டீங்க, பரவாயில்லைங்க, ஏதோ ஒரு கிராம் 2 கிராமில் கம்பல் போட்டுக்கிறீங்க, நல்லா இருக்குதுங்கன்னு சொல்லணும். 2 கிராம் கம்பல் போட்டுன்னு வந்துக்குது, என்ன காசுன்னு நினைக்கிறது. இப்படி பேச ஆரம்பிச்சுன்னா அப்போது நீங்கள் தான் அந்த ஆள். ஆண்டவர் சொல்கிறா பாரு, கட்டணுன்ட்டு. அது நம்ம இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது நம்ம கட்டிக்கணும். நம்ம என்ன பண்ணோம்? எத்தனை பேர் கேட்டுக்கிறீங்க, ஆண்டவரே என் நாவை கட்டுங்கன்னு யாருன்னா ஜெபம் பண்ணிக்கிறீங்களா? நான் பண்ணியிருக்கிறேன். கோவத்தில் கூட எதுவும் பேசக்கூடாது, ஆண்டவரே என் வாயை கட்டுங்க, நாவை கட்டுங்க, எடா கூடமாக பேசின்னு இருக்கிறேன், ஏதோ பேசணுன்ட்டு ஏதோ பேசுகிற ஆண்டவரே, ஜாலியாக பேசுகிறேன்ட்டு எதுவும் பேசிடக்கூடாது, என் நாவுக்கு காவல் வைங்க. 32 பேர் போட்டுக்கிறாரு, அது மீறி கூட பேசி கட்சிக்குனா கூட அடங்க மாட்டேது. பார்த்துக்கிறீங்களா? நாக்கு கட்சிக்குவாங்க சில பேர். கட்சிக்கின பிறகு அமைதியாக இருக்கணுன்ட்டு தான் அர்த்தமே. அது ரொம்ப பேசினுக்கிற கம்முன்னு அர்த்தம். அது நிறைய நேரத்தில் எப்படி தெரியுமா, நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக ருசிச்சு சாப்பிடும்போது கட்சிக்குவோம். பேசும்போது உங்களுக்கு கடிக்குதா இல்லைன்னா தெரில, அந்த அளவுக்கு ட்ரெயின் ஆகிட்டு இருக்கிறீங்க, கட்சிக்காத அளவுக்கு பேசுகிறீங்க, பேசி ப்ராக்டிஸ். ஆனால் சாப்பிடும்போது கட்சின்னு இருப்போம், சவுப்பு கலரில் ஆகிடும், வாய் ரத்தமாக வருது. என்ன வாய் கச்சிக்கினேன், நல்லா ஆசைப்பட்டு சாப்பிடும்போது கச்சிக்கிச்சு வாய். ஏன்னா ஆண்டவர் போதும், ரொம்ப இது பண்ணாத, போதும், இதுக்கு மேலே சாப்பிடாதன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் பேசாத, கம்முன்னு அர்த்தம். என் வாய்க்கு காவல் போடுங்க ஆண்டவரே, என் கண்ணுக்கு காவல் போடுங்க, என் காதுக்கு. சில பேருக்கு அப்படியே காதுங்களை அறுத்து போட்டு வந்துடுவாங்க அங்கே என்ன பேசுகிறாங்கன்னு கேட்குறதுக்கு. என்னம்மா காது இல்லாமல் போயின்னுக்கிறேன்னு வச்சுக்க, என் காது அந்த வீட்டில் இருக்குது, இங்கே தான் இருக்கும், ஆனால் அங்கே பேசுது அவ்வளோ அழகாக நோட் பண்ணின்னு போயிடும். அதுதான் காது அறுத்து அங்கே போட்டு வர்றது. ஆண்டவருடைய பிள்ளைங்க இந்த மாதிரி சிலுமிஷெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த காது அங்கே போட்டு வர்றது, வாட்சா விட்டு வர்றது, கண் அங்கே போட்டு வர்றது. வேறு என்ன பண்ணுறாங்க? சும்மா என்னம்மா இந்த பக்கம் வந்துன்னு போயின்னுக்கிறேன். ஒன்றும் இல்லை, சும்மா காத்தோட்டமாக நடந்து போயின்னுக்கிறேன். ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அதுதான் விஷயம். காத்தோட்டமா? ஏன் உங்கள் வீட்டாண்ட காற்று வரலையா? ஏன் எங்கள் வீட்டு வாசலில் தான் காற்று? அது என்னன்னு கேட்டிங்கன்னா அது புத்தி அவ்வளோதான். நீங்கள் வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் இடத்துல உங்களுடைய சூழ்நிலை நீங்கள் இருக்கிறது நல்லது. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் எல்லாரையும் விட்டுருவாங்க, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுட்ருக்கிறீங்க பாருங்கள். எல்லாருடைய கண்களை யார் மேலே நோக்கமாக இருக்குது? நீ என்ன பண்ணுறதுன்றது தான் அவங்களுக்கு பிரச்சனையே. நீ சிரிச்சா தப்பு சொல்லுவாங்க, முறைச்சாலும் தப்பு சொல்லுவாங்க, அழுதாலும் தப்பு சொல்லுவாங்க, நீ சந்தோஷமாக இருந்தாலும் தப்பு சொல்லுவாங்க. எதுனா உன்னை எதாவது சொல்லிகிட்டே இருக்கணுன்றது தான் அந்த உலகத்துடைய நோக்கம். ஏன் தெரியுமா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, அதுதான் உங்களுக்கு பிரச்சனையே.
இயேசுவை ஏற்றுக்கினீங்கள, அப்போ இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும். இப்போ இப்படி பேசுகிறவங்கள நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ண தெரியுமா? ஆண்டவரே, அவங்க என்ன பேசினாலும் என் வாயை கட்டுங்க, நான் திரும்பி என்ன பண்ணக்கூடாது அவங்கக்கிட்ட. அங்கே போகும்போது அதை நான் பார்க்கக்கூடாது ஆண்டவரே, அங்கே போகும்போது அவங்க பேசுறதை நான் கேட்கக்கூடாது ஆண்டவரே. சில இடத்துல செவிடாக போகிறது நல்லது, சில இடத்துல குருடாக போகிறது நல்லது, அதை நான் சொல்ல முடியுமே. அப்படி இருந்துட்டுன்னு வச்சுங்களேன், எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆண்டவரே, நீ செஞ்ச அற்புதம் நீ பிசாசின் தலைவனாக இருக்கிறதால தான் பிசாசு உனக்கு கீழ்ப்படியுது. அது எப்படி பிசாசினுடைய தலைவன் இருந்தால் பிசாசு கீழ்ப்படியும்? ஏன்னா அவர் செஞ்ச நன்மையை ஏற்றுக்கொள்ள மனதில்லாத மனிதர்களாக இருக்கிறாங்க. ஆகவே தான் மார்க்கு அதை அழகாக சுட்டி காட்டும்போது சொல்கிறார் 29வது வசனத்தில், ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வானாகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாய் இருப்பான் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நித்திய ஆக்கினைக்குள்ளாய் இருப்பான். எதுக்கு விரோதமாக பேசும்போது? பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசும்போது, கர்த்தருடைய காரியங்களுக்கு விரோதமாய், அவருடைய அற்புதங்களுக்கு விரோதமாய், அவருடைய அடையாளங்களுக்கு விரோதமாய், அவர் செய்கிற நன்மைகளுக்கு விரோதமாய் பேசுகிறவங்கள கர்த்தர் சொல்கிறாரு, எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷன் செய்யும் எல்லா பாவங்களும் அவர்கள் தூஷிக்கும் எந்த தூஷணங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், எல்லா தூஷணங்களும் மன்னிக்கப்படும். ஆனால் ஒரு பாவம் மன்னிக்கப்பட முடியாது. அது என்ன பாவம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் எவன் ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசுகிறானோ, அப்போது அந்த மக்கள் அங்கே இருக்கிற அந்த யூதர்களை பார்த்து கர்த்தருடைய செய்கை, கர்த்தருடைய அந்த காரியத்துக்கு விரோதமாக பேசுகிறவங்கள பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் உங்களை கர்த்தர் நியாய தீர்ப்பு வரும் பொழுது உங்களுடைய நிலம் ஐயோ. ஆண்டவர் நியாயம் தீர்க்கும் பொழுது எல்லாரையும் நான் மன்னிக்கிறேன், யாரை வேணால் நான் மன்னிப்பேன். ஆனால் என்னைக்கு தூய ஆவிக்கு விரோதமாக ஒருத்தன் பேசுகிறானோ, அபிஷேகம் பெற்றவர்களுக்கு விரோதமாய், அபிஷேகம் பெற விரும்புகிற பிள்ளைகளுக்கு விரோதமாய், தூய ஆவியின் மகிமையை உணர்ந்து ஆவியில் நிரம்புகிற பிள்ளைகளை பார்த்து, இல்லை பரிசுத்த ஆவி வார்த்தைக்கு விரோதமாக பேசுகிறவங்களுக்கு என்றைக்குமே மன்னிப்பு கிடையாது. அதனால் நம்ம பேசாமல் அமைதியாக எல்லாவற்றுக்கும் சோத்திரம் பண்ணி அமைதியாக இருக்குது நம்மளுக்கு நல்லது. 30வது வசனத்தில் சொல்கிறாரு, அசுத்த ஆவியை கொண்டிருக்கிறான் என்று அவர்கள் சொன்னபடினாலே. ஆமாம், அவர் அசுத்தாவி இயேசு கிறிஸ்து அசுத்தாவி கொண்டிருக்கிறார்னு சொன்னதுனால அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஓமையை அவங்களுக்கு சொல்கிறார், தெளிவாக வெளிப்படுத்தி அவர்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு விரோதமாக பேசலை, இங்கே நின்று இருக்கிற எனக்கு விரோதமாக பேசலை, யாருக்கு விரோதமாக பேசிகிட்டு இருக்கிறீங்க? தூய ஆவிக்கு விரோதமாக பேசி கொண்டிருக்கிறீங்க. இல்லை, ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்பொழுதோ, ஒரு போதகர் பிரசங்கிக்கும் பொழுதோ, பிரசங்கத்தில் நம்ம ஏதோ இல்லை நம்ம பெரிய அப்படியே கிரிட்டிக் சர்மன் நடத்துகிற மாதிரி பாஸ்டர் என்ன எதனா பேசினா கிரிட்டிக் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம காத்துன்னு இருக்கிறோம். அப்படின்னா ஏதோ இங்கே எத்தனையோ பிள்ளைகள் நின்று பிரசங்கம் பண்ணுறாங்க. இல்லை 40 days அப்போ பார்த்திங்கன்னா நிறைய பிள்ளைங்க பிரசங்கம் பண்ணாங்க நம்ம சர்ச்சிலேருந்து. 40 நாள் 40 வார்த்தைகள், 40 பிள்ளைகள், 40 மரங்களை குறித்து ரொம்ப அற்புதமாக பேசினாங்க. இப்போது ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்களுக்கு ஏற்ற திராணிக்கு ஏற்றபடி, அவர்கள் ஆண்டுடைய ஏவுதலுக்கு ஏற்றபடி சில பேர் சூப்பராக பேசியிருப்பாங்க, சில பேர் கொஞ்சம் சரியாக பேசியிருக்க மாட்டாங்க. இப்போது அங்கே உக்காந்து யாரை வேணால் நம்ம கிரிட்டிக் பண்ணலாம், ஆனால் இங்கே நின்று பேசுகிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், கிரிட்டிக் பண்ணுறவங்களுக்கு தெரியாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், கிரிட்டிக் பண்ணுறவங்க பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. இங்கே நின்று பேசுகிறதுக்கான பலன் உங்களுக்கு கொடுத்துக்கிறாரு பிறகு, அதுக்கு கடவுளை துதிங்க. ஹல்லேலூயா. அதனால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது இங்கே நிற்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்தாருன்னா தைரியமாக அதை ஏற்றுக்கொண்டு நில்லுங்க. ஏன்னா நீங்கள் அந்த இடத்துலேருந்து பேசலை, உங்கள் இருக்கிற ஆவியானவரே உங்கள் மூலமாக பேசுகிறார். ஹல்லேலூயா. இப்போது நீங்கள் பேசுகிறதுக்கு விரோதமாக யாராவது பேசுகிறாங்கன்னா அவங்க உங்களை பேசலை, யாருக்கு விரோதமாக பேசுகிறாங்க? தூய ஆவிக்கு விரோதமாக பேசுகிறாங்க. அதான் வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிப்போம். யோவான் 5:16. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை நம் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால்
அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு. அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். ஆண்டவர் மரணத்துக்கு ஏதுவான பாவங்கள் உண்டு, மன்னிக்கிற பாவங்கள் உண்டு. ஆனால் இந்த இந்த காரியத்துக்கு நீங்கள் வேண்டுதல் பண்ணால் கூட என்ன பண்ண முடியாது, உங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. தூய ஆவிக்கு விரோதமாய் பேசுகிற ஆண்டவர், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசுகிற, தூஷணம் சொல்லுகிற காரியத்துக்கு என்றைக்குமே ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கிடையாது. ஆகவே நீங்கள் கவனமாக, சபைக்குள்ளாக நம்ம இருக்கிறோம் என்றால், ஆண்டவரை ஆராதிக்கிறோம் அப்படின்னா, முந்தி பலவான் என்று சொல்லப்படுகிற சத்துருவை நீங்கள் கட்ட வேண்டும் இல்லைங்களா? ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி அது பிசாசினுடைய எல்லா தந்திரங்களை கட்டி ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் காரியங்களை நீங்கள் என்ன பண்ணணும், துவங்கணும். வேலையை செஞ்சுட்டு பாதியில் அவன் போராடுறான், என்கிட்ட பிசாசு போராடுறான் ஐயா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு காரியத்தை துவங்கிறதுக்கு முன்னாடி, சாமி இந்த வேலையை நான் துவங்க போகிறேன், இதுக்கு விரோதமாய் எந்த மனுஷீக கிரியைகளோ எந்த ஒரு பொல்லாங்கானுடைய கைகளோ எங்கள் மேலே ஓங்காதபடிக்கு எல்லாவற்றையும் நான் கட்டி ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும். சில நேரத்தில் நம்மளுக்கு ஆவிக்குரிய போராட்டங்கள், நம்ம கண்ணு போராடும், இச்சையானதை பார்க்க நம் கண்கள் போராடும், இல்லை இச்சையான செயல்களை செய்வதற்கு நம்முடைய சரீரத்தை நம்மளே ஒப்பு கொடுத்துருப்போம். சில நேரங்களில் எல்லாம் செய்கிற பாவம் தானே, யார் எல்லாமே கடவுள் மன்னிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு, தூய ஆவிக்கு விரோதமாக பேசுறது மட்டும்தான் மன்னிக்க மாட்டார், ஆனால் நான் இச்சையானதெல்லாம் செஞ்ச ஏசு என்னை மன்னிச்சிடும். சில பேர் அப்படியெல்லாம் நினச்சிக்குவாங்க, என்னன்னா நம்ம என்ன பாவம் பண்ணாலும் மன்னிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு, தூய ஆவிக்கு விரோதமாக. இப்போ நீ பண்ணுறது தூய ஆவிக்கு விரோதமாக தான் பண்ணின்னு இருக்கிறோம்ல. இப்போ தப்பானதை பார்க்குறோம், நம்முடைய செயல்கள் தவறாக இருக்குது அப்படின்னும்போது அது பரிசுத்த ஆவிக்கு விரோதமானது தான். கடவுள் உங்களுக்குள்ளே இருக்கிறாருன்னா நீங்கள் தெய்வீக தன்மையோடு நடந்து கொள்வீங்க. உங்கள் பேச்சில் ஒரு தெய்வீக தன்மை இருக்கும், உங்கள் நடக்கையில் ஒரு தெய்வீக தன்மை இருக்கும், உங்கள் செயல்களில் ஒரு தெய்வீக தன்மை இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் சபைக்கு வரும்பொழுது ஒரு மாதிரியும் வீட்டுக்கு போகும்போது ஒரு மாதிரியும் இருக்கிறோம் அப்படின்னா, அப்போது ஆண்டவர் நமக்குள்ளே இல்லை, ஒளியின் தூதன் என்று சொல்லப்படுகிற ஒரு வகையான பிசாசு நம்மளுக்குள்ளே வாசமாக இருக்கிறான். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெபம் பண்ணோம், பைபிள்லாம் படிக்கும், ஆனால் அது கடவுளுடைய ஆவினால் செய்யலை, பிசாசினுடைய வல்லமையினால் சில கிரியைகள் நடக்கும். எப்படின்னும்போது, இங்கே இஸ்ரேல் மக்களை, எகிப்திலிருந்து அடிமைப்பட்டிருக்கிற மக்களை விடுதலையாக்கி மோசே ஒரு விடுதலை பயணத்தை நடத்திட்டு வரும்போது, அப்போது பார்வோனுக்கு முன்னாடி ஆண்டவர் போய் நிற்க சொல்கிறார். நின்று அவர் சில அற்புதங்களை செய்கிறார். மோசே செய்கிற அற்புதங்களை அங்கே மந்திரவாதிகளும் செய்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? அது மோசே செய்கிறத இவங்களும் செய்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரோ அதை இவங்க பண்ணுறாங்க. இப்போது நம்மளுக்குள்ள ஒரு சந்தேகம் வரும், இது கடவுள் செய்கிறாரு, அப்போ மாந்திரிகம் பண்ணுறவனும் செய்கிறானா, அதையும் அவன் செய்கிறானே அப்படின்னு நம்மளுக்குள்ள சில கேள்விகள் இருக்கலாம். அது ஒளியின் தூதன், அவனுக்கும் எல்லா அதிகாரங்களும் எல்லா வல்லமையும் உண்டு. ஆனால் கர்த்தருடைய வல்லமை என்பது பிசாசினுடைய மகிமையை வீழ்த்தக்கூடியது. எப்படின்னும் பொழுது, இவங்க ஒரு கோலை போட்டு அதை பாம்பா உருவாக்குறாங்க, அவனும் கோலை போடுறான். ஆனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மோசேவுடைய கோல் பாம்பா மாறிச்சு பாருங்க, அந்த கோலை இந்த கோல் என்ன பண்ணிச்சு, விழுங்கிச்சு. மறுபடியும் இப்படி கை நீட்டுற அது கோலாக மாறிடுச்சு, அது அவர் கைக்கு வந்துச்சு. அப்போ அவங்க பாம்பா சர்வமாக மாறின அந்த கோல் எங்கே? ஏன்னா தேவனுடைய வல்லமை வித்தியாசப்பட்டது. திரும்ப அவர் செய்த ஒரு கிரியை, மாந்திரிகம் பண்ணுறவன் அதை செய்ய தீவிரிக்கிறான், செய்ய துணிகிறான், அவனால் செய்ய முடியல. அப்போது இந்த பார்வோன் பார்க்குறாரு, என்ன இது ஏன் உன்னால் செய்ய முடியலன்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், மந்திரவாதி சொல்கிறான், இது கர்த்தருடைய கரம். அல்லேலூயா, இது கர்த்தருடைய கரம், இதை செய்தது கர்த்தருடைய கரம். இந்த கர்த்தருடைய கரத்துக்கு விரோதமாக என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட மகிமுள்ள தெய்வத்தை நம்ம ஆராதிச்சு கொண்டிருக்கிறோம். அவருடைய கரம் உங்கள் மேலே இருக்கிறது, உங்கள் குடும்பத்தில் இருக்குது, உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிறது. ஆகவே அவருடைய கரம் என் மேலே இருக்குதுன்னா நான் எப்படி நடந்துக்கணும்?
கர்த்தருக்கு ஏற்றபடி நான் நடக்கணும் இல்லைங்களா? நான் பேசுறது, நான் பார்க்கறது, என்னுடைய செய்கைகள் எல்லாம் கர்த்தருக்கு ஏற்றபடி இருக்கும்னா ஆண்டவர் என்னில் மகிமைப்படுவார். என்னுடைய செயல்கள் எதுவுமே தெய்வீக தன்மையாக இல்லாமல் கொஞ்சம் கூட ஏதாவது கொஞ்சமாவது கிறிஸ்துவம் போல் இருக்கிறியா? உன் தோற்றத்தில், உன் செய்கையில் கொஞ்சம் ஒரு நாளாவது கிறிஸ்துவ நான் வாழ்ந்துருக்கிறோமா? யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கு அப்படி வாழும்படி நம்ம அழைக்கப்படுகிறோம். ஏன்னா நம்ம பாடுபட்டு யாருக்காக ஓடிட்டுருக்குறோன்னா, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஓடிட்டுருக்குறோமா, இல்லை பிசாசை ஜெயிக்க வைக்க ஓடிட்டுருக்குறோமா? யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி ஒரு நாள் கணக்கு எடுத்துங்க இல்லைங்களா? காலை எத்தனை மணிக்கு எழுந்தீங்களோ அதிலிருந்து இப்போ ஒரு 8 மணி வரைக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி செய்த எத்தனை செயல்களில் கடவுள் என்னில் பிரியப்பட்டிருப்பார்? இயேசு எத்தனை காரியங்களில் இன்றைக்கி நான் செஞ்சு இவ்வளோ வேலை செஞ்சுருக்கிறோம். இன்றைக்கி காலையிலேருந்து நிறைய வேலை செஞ்சுருக்கிறோம். நிறைய பேரை சந்திச்சிருப்போம். பேருந்தில் போயிருப்போம், ட்ரெயினில் போயிருப்போம், இல்லை பைக்கில் போயிருப்போம், இல்லை கடைக்கு போயிருப்போம், இல்லை ஸ்கூல் போயிருப்போம். எங்கேயோ யாரோ பார்த்துருப்போம், யாரோ பேசியிருப்போம். இந்த ஒரு நாளில் எத்தனை காரியம் கர்த்தருக்கு பிரியமாக நான் செஞ்சுருக்கிறேன் இந்த 8 மணி வரைக்கும்? ஆலயத்துக்குள்ளே வந்த நேரம் தவிர்த்து யோசித்து பாருங்கள். நான் உருப்படியாக நல்லது ஒன்று செஞ்சுக்கிறேன்னா இன்றைக்கி கோயிலுக்கு வந்துக்கிறேன். அல்லேலூயா. இல்லை வேற என்ன யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நாள் முழுவதும் நான் எப்படி வேஸ்ட் பண்ணேன், நான் என்னென்ன காரியத்தை எதெல்லாம் நான் செஞ்சதில்லை, எதெல்லாம் இயேசு பிரியப்பட்டிருப்பார்னு அப்படிப்பட்ட செய்கைகள் ஏதாவது இருக்குதா? இன்றைக்கி யாருன்னா அப்படிப்பட்ட செய்கைகள் செஞ்சுருக்கிறீங்களா? யாருன்னா செஞ்சுருக்கிறீங்களா? கர்த்தர் பிரியப்படும் போது நான் ஏதோ ஒரு சின்ன காரியமாவது இன்றைக்கி செஞ்சுருக்கிறேன். பைபிள் வாசிக்கிறோமா? பைபிள் யாரெல்லாம் வாசிச்சோம் இன்றைக்கி காலையில்? சோத்திரம், ஏசு உங்களில் பிரியப்படுற. யாரெல்லாம் ஜெபம் பண்ணோம்? அல்லேலூயா, சோத்திரம், ஏசு உங்களில் பிரியப்படுற. யாரெல்லாம் துதிச்சு பாடினீங்க? கோயிலுக்குள்ளே வந்து இல்லை, மல்லிகம்மா துதிச்சு பாடினியா? குதிச்சு பாடினியோ துதிச்சு பாடினியோ ஆண்டவருக்கு தான் தெரியும். சரி, ஓகே, அவங்க துதிச்சு பாடியிருக்கிறாங்க. வேற யாருன்னா இன்றைக்கி ஹெல்ப் பண்ணிங்களா? யாருக்காவது எதாவது உதவி பண்ணிக்கிறீங்களா? உபத்திரம் தான் பாஸ்டர் பண்ணிட்டு வந்து உதவி பண்ணியிருக்கிறோமா இன்றைக்கி யாருக்காவது? இல்லை வேறு ஏதாவது விட்டு கொடுத்துருக்கிறீங்களா? இன்றைக்கி ஏதாவது யாருக்குன்னா விட்டு கொடுத்துட்டு வந்துக்கிறீங்களா? இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். இதுதான் தெய்வீக தன்மைன்றது. விட்டு கொடுக்கறது, இந்த முறுக்கின்னு வர்றது, பேசாமல் இருக்கிறது, இதெல்லாம் முற்றிலுமாய் கிறிஸ்துவினுடைய போதனைக்கு மாறான ஒரு கருத்து. அப்படி இருக்கக்கூடாது. அந்த நிலைமைகளில் இருந்து நம்ம விடுபடும் தான் கர்த்தர் நம்ம அழைக்கிறார். அல்லேலூயா. அதனால் பலவானை கட்ட வேண்டும். பிசாசை நீங்கள் கட்டினா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயம் எடுக்க முடியும். நீங்கள் பிசாசை துரத்துகிற அதிகாரம் பெற்றவர்கள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? பயந்துன்னு உக்காந்திங்கன்னா பாருங்களேன், நாய் உங்களை கொல்லுகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? பயந்துன்னு ஓடணும் இல்லை? அப்போ தான் உங்களை தொத்தின்னு வரத்துக்கு வசதியாக இருக்கும். நாய் கொல்லிக்குதுன்னா திரும்ப நீங்களும் நாய் மாதிரி கொல்லிக்கூடாது. இல்லை, நாய் கொலிச்சிச்சுன்னா பயந்துன்னு ஓடக்கூடாது. தொத்தின்னு வந்துச்சுன்னா கூட அப்படி நிற்கணும். நின்று என்னான்னு பார்த்தீங்கன்னா போயிடும். நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, கல் எடுக்க தேவையில்ல, வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்ல, கும்பலை எடுக்க தேவையில்ல. அது கத்தினே இருக்குதுன்னு வச்சுக்க, திரும்பி பார்த்து என்னான்னு கேட்டிங்கன்னா அது அமைதியாக போயிடும். பிசாசு கூட அவ்வளோதான். அவன் அப்படியே தொத்தின்னு வருவான், அப்படியே கழுத்து ஏய்னா அப்படியே ரிவர்ஸ்லேயே போவான். அவனுக்கு எந்த அதிகாரமே இல்லையே. நீங்கள் ஏன் பயந்துட்டு இருக்கிறீங்க? கடனை பார்த்து பயப்படாதீங்க. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை பார்த்து, எதை பார்த்து நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு கர்த்தர் பயமுள்ள ஆவியை கொடுக்கல, தைரியமுள்ள ஆவியை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசினுடைய காரியத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்கணும். நாய் உதாரணத்துக்கு தான் சொன்னேன். இனிமேல் செக் பண்ணி பாருங்கள். நாய் உங்களை தொத்துச்சுன்னா திரும்பி நின்று பாருங்கள். திரும்பி நின்னீங்கன்னா அது ஓடி போயிடும். சில நாயெல்லாம் ஏடா கூடமாக இருக்கும். நம்ம பார்த்தா அது நம்மளை பார்க்கும். நம்ம கல் எடுக்க குஞ்சா கிட்ட வரும். ஒன்றும் பண்ணாது, அது அப்படி தான் வரும். எடுத்து ஒரே அடி விட்டிங்கன்னா போயிடும். பிசாசு அப்படி தான் பண்ணுவான். பயம் காட்டுவான், ஜர்ப்பு காட்டுவான். நம்ம உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? அவருடைய கரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. அதனால் இந்த பலவானை கட்ட வேண்டும். அதுதான் ஆண்டவர் ஓமையை சொல்கிறார்.
மார்க்கு ரொம்ப தெளிவாக அதை சொன்னார். அவர் மத்தேயு இந்த விஷயத்தை சொல்லலை, மார்க்கு தான் தெளிவுபடுத்தி சொல்கிறாரு. இது தூய ஆவிக்கு விரோதமாய் பேசுகிற ஒரு காரியம் என்பதை அவர்